5 நாளாச்சு தூங்கினா 5 நாளாச்சு தூங்கி ராம் ஒரு 5 நாளைக்கு முந்தி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான். அந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம். ஒரு 3-4 ஹவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். காலைல 6 மணிக்கு தான் போனான். அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேசினோம் நாங்கள் அசிஸ்டன்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்புறம் நேற்று வந்து சசி நான் கதை சொல்ல வந்தார். அதுக்கப்புறம் வந்து நைட்டு 12 மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான். இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை. இப்போ மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த விழா. அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே. நேற்று வந்து சசி அண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்டோரி சொன்னார். எனக்கு தெரியாது ஏன் என்கிட்ட சொன்னார்னு தெரியல. சசி அண்ணா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது. அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே. சசி அண்ணா தேங்க்யூ. நான் அந்த டைமில் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் சசி அண்ணா போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாரஜா கேட்டு, தியாகராஜன் குமாரஜா ராஜாட்ட கூட்டு போங்க அப்படின்னு சொல்லி அது அப்படியே ஆச்சு. ஒரு ஐ திங்க் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கு நினைக்கிறேன். ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான். அவனும் நில்றா விடுறா, அவனும் ஒரு இதை எடுத்து வந்தான். நான் 4 பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் நேராக வந்து சேர்ஸ் அடித்தான். அடிச்சுட்டு சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா. நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னேன். அப்படியே போயிட்டான். அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்பான். இல்லை நான் சினிமாவுக்கு வந்ததுலேருந்து தூங்கலடா, டோன்ட் வரி. நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன், கவலைப்படாத. போனவுடனே தானு சார் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு. அவர் வந்து பேசுவார். ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது. சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம், 5:30 அடிக்கில் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமாக. நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விழாவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போடலாம், மகளுக்கு படிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 5 கால் வருது. அதாவது அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன், பட விழா, அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லிடுறேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நிறைய வேலை இருக்குது எனக்கு, நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன் நிறைய. இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு. எப்பொழுதுமே நான் ராம் பற்றி பேசும்போதும் யோசிக்கும் போதும், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர் ராம் பேச்சு வந்துடும். ஏன்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்ந்துருக்கான். அவன் ஆக்சுவலாக ராம்கிட்ட சேர வேண்டியது என்கிட்ட சேர்ந்துட்டான் போல். ஆக்சுவலாக எந்தளவு நேசிப்பான் அப்படின்னா, நான் வந்து ஒரு 10% என்னை நேசிப்பான், 90% ராம் நேசிப்பான். அவன் ஒரு நாள் சண்டை போட்டு போயிட்டான். சண்டை போட்டு போனோடனே ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்லா படிக்கிற பையன், ரொம்ப சின்சியரான பையன், உண்மையின் அப்படியே சொல்லாமே ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ட்ரூத் அவன். அப்போ நைட்டு ஒரு 12 மணிக்கு அவன் வந்து நான் மெசேஜ் போட்டான் அவனுக்கு. டேய், நீ முதல் இன்டர்வியூவில் உனக்கு பிடிச்ச டேரக்டர் வந்து ராம்னு சொன்னடா, இப்போ நீ சண்டை போட்டு போயிட்டேன், நாளைக்கு காலையில் நான் ராம்கிட்ட சொல்கிறேன், ராம்கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கடா அப்படின்னா. நான் ஒரு மெசேஜ் போட்டேன். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு எனக்கு மெசேஜ் போட்டான். சார், நான் உங்களை விட்டுட்டு நான் போயிட்டேன், நீங்கள் ராம்கிட்ட சேர்த்து விடணும்னு சொல்லி ஏன் சார் சொன்னீங்க? என்னை வந்து அப்படியே நிராகரிச்சிடும்ல, உங்களுக்கு கோவம் வரலையா அப்படின்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன், பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு. அவன் அந்த எண்ணில் அழுதுட்டு மறுநாள் காலில் வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டான். ராம் எங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே அப்படி தான் இருக்கிறான். நாங்களும் ராம் வாழ்க்கையில் எப்பயுமே இருக்கிறோம். ஒரு சினிமா 72 தொழிலுக்கு அப்புறம் சினிமாவுக்கு வந்தேன். நான்
சினிமாவை ரொம்ப நேசித்து என் தந்தை போல ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ரீசெண்டாக ஏதோ ஒரு பத்திரிகையாளர் சொன்னார் போல், இந்த பிசாசு 2க்கு அப்புறமும் ட்ரெயினுக்கு அப்புறமும் மிஷ்கின் இந்த அட்ரஸ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் போல நண்பர். அந்த நண்பருக்கு ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது, சீக்கிரம் சினிமா விட்டு போகணுன்னு தான் நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாலாம் சினிமாவில் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக சினிமா பண்ண காலங்கள் அது போயிடுச்சு. இன்றைக்கி ரொம்ப காம்படிஷன், இன்றைக்கி ரொம்ப சோ கால்டு ட்ரேட் இன்னும் அதெல்லாம் வந்து அப்படியே அழக்கழித்து அப்படியே ஒரு உதிரம் சொட்ட தான் நான்லாம் சினிமாவில் இருந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ தென்றல் காற்று போல் ராமின் படங்கள், ஒரு கொட்டுக்காளி, ஒரு வாழை அப்படின்ற ஒரு படங்கள் வரும்போது ஒரு தென்றல் வீசுது. அப்படி தான் இந்த படத்தை நான் போய் பார்த்தேன். ராம் எப்பொழுதும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முந்தைய என்கிட்ட வந்து ரொம்ப ரிச்சுவலிஸ்டிக்காக ஹில் கம் அண்ட் நரேட் த ஸ்டோரி. ஒரு 20 minutes அந்த நரேஷன் வந்து என்கிட்ட சொல்கிறது அவ்வளோதான். அதாவது வந்து அதில் நான் வந்து எது சொல்கிறதுக்கும் கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ இண்டிவிஜுவல் அவன், இன்டிவிசிபிள் அவன். அப்போ என்ன இந்த படத்தை என்கிட்ட சொல்லலை. ஏன்னா இதுக்கு முந்தின படத்தை என்கிட்ட வந்து சொன்னான். அதுக்கப்புறம் உடனே இமீடியட்டாக அந்த படத்தை எடுக்க ஆரம்பித்தான். அது லேட் ஆச்சு, பல காரணங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் அந்த படத்தை போய் நான் பார்த்தேன். எப்பொழுது ராம் படத்தை பார்த்தாலும் எனக்கு எப்பயுமே ஒரு உலகத்தின் அதிசயங்களை பார்க்குற போல தான் இருக்கும். There are very, very few directors in India or over the world. They built a cinema with their soul and with their experience, with their sincerity, with their truthfulness. அந்த படங்கள் எப்பயுமே எல்லா படங்களையும் அப்படி வெகுஜன எப்படி இருக்கும், வெகுஜன மக்களுக்கு எப்படி இருக்கும், கேலரி ஆடியன்ஸுக்கு எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு வித்யா கௌரவம் தானே, வித்யா கர்வம் தானே ஒரு பெரிய ஒரு ஆசானுக்கு, ஒரு மாஸ்டருக்கு அது எப்பொழுதுமே அவனுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஹி நெவர் ஒரிஸ் அபவுட் பாக்ஸ் ஆஃபீஸ். தட் டசன்ட் மீன் தட் அது வந்து ஒரு என்கேஜிங்காக இருக்காதுன்னு கிடையாது. அவனுடைய என்கேஜ்மெண்ட் வந்து வாழ்க்கையை வந்து சினிமா வந்து எப்பொழுதுமே யோசிக்க வைக்கும். ஒரு படம் பார்த்துட்டு வந்து குழந்தைய உத்து பார்க்க வைக்கும், அம்மாவை உத்து பார்க்க வைக்கும், நம்ம கடந்து வந்த பாதையை கொஞ்சம் யோசிக்க வைக்கும். ஒரு நல்ல கலைஞன் வந்து, ஒரு நல்ல எழுத்தாளன் வந்து அவன் பேனா தலை குனியும் போதெல்லாம் இந்த சமூகம் தலை நிமிர்ந்துச்சு. அப்படி தான் அந்த படம்.